வெல்கம் டு த சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ பர்சனல் நாலேஜ் வேளச்சேரியில் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பிளேஸ் ஆயிருக்காப்புல. நேம் வந்து சரவணன். ஸோ ஃப்ரெண்ட் அண்ட் டெவலப்பராக பிளேஸ் ஆயிருக்காப்புல. ஸோ அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஓகே, ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேம் என்ன, எந்த லொக்கேஷன்லேருந்து வரீங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க? நான் சரவணன், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். கோயம்புத்தூர் தான் நேட்டிவ். பிஇசி பண்ணியிருக்கேன். ஓகே, எந்த இயர் பாஸ் அவுட்? 2024 பாஸ் அவுட். ஓகே, 24 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க் ட்ரை பண்ணேன். ஓகே, ஒன்றும் செட் ஆகல. அதுக்கப்புறம் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே. பெசன்ட் எப்படி தெரியும் உங்களுக்கு? பெசன்ட் ஃப்ரெண்டு மூலியமா தெரியும். ஆல்ரெடி இப்போ ஃப்ரெண்ட் லேர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஓகே. நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்துருந்தீங்க? ஃப்ரெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, யார் ட்ரைனர் யார் அதுக்கு? ஓகே, கிளாஸ் எடுத்து எப்படி எடுத்தாப்புல? நல்லா எடுத்தாரு. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நீங்கள் பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஸோ எத்தனை ரவுண்ட்ஸ் நடந்துச்சு? ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? மொத்தம் மூணு ரவுண்ட்ஸ் நடந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து காலையிலே வந்து ரெஸ்யூம்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஓகே. செகண்ட் ரவுண்ட் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஓகே, ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் டெவலப் பண்றாங்க. அது டெவலப் பண்ணி போய் கொடுத்தேன். தேர்ட் ரவுண்ட் வந்து அதுல என்ன பண்ணீங்க, இதெல்லாம் எப்படி வச்சீங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு செலக்ட் பண்ணாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ரெஸ்யூம்ல என்ன இருக்கோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஸோ அதுக்கடுத்து டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் நம்ம பக்காவா பண்ணிட்டோம்னா தேர்ட் ரவுண்ட் அந்த டாஸ்க்கை பத்தி ஃபுல்லாவே எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க இப்போ ஒரு 1 hour ட்ரைனிங் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 4 hours கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ கோடிங்கை பொறுத்தவரை ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றது கிடையாது. 1 மணி நேரம் வந்து படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்றதே கிடையாது. ஓகே, ஸோ ஒரு ஃப்ரெஷரா ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ லேர்ன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்க பண்ற அட்வைஸ்னா என்னவா இருக்கும்? ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அதான் இங்கே கத்துக்கிட்டா ஒன்றும் பார்த்தாது, நம்ம போய் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணாதான் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா. ஓகே, ஸோ இப்போ இருக்க காம்படிஷன் வேர்ல்ட்ல இப்போ எத்தனை பேர் அட்டன் பண்ணிருப்பாங்க? நீங்க அட்டன் பண்ண காம்படிஷன் கமிட்டியில ஒரு 5 members. 5 members. ஸோ அது நீங்க மட்டும் தான் செலக்ட் ஆனீங்க, கரெக்டா? ஸோ ஓகே, ஸோ எப்பயா இருந்தாலும் பெஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆல் தி பெஸ்ட். எப்பயா இருந்தாலும் வரலாம். சரிங்களா? தேங்க்யூ.